Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard first term maths unit 1 geometry அதில் part 2 பார்க்க போகிறோம். part 2ல பார்த்தீங்கன்னா able to explore reflection of familiar 2D shapes intuitively. இரு பரிமாண வடிவங்களினுடைய பிரதிபலிப்புகள். இப்போ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இந்த பாய் என்ன பண்ணுறான்? மிரர் முன்னாடி நிற்கிறானா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் மிரர் முன்னாடி, மிரர்னா கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய உருவத்தை இங்கே பாருங்க. இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் ரைட் ஹேண்டை தூக்கி பாருங்க, லெஃப்ட் ஹேண்டை தூக்கி பாருங்க. அப்புறம் முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி வாங்க, கண்ணாடியிலேருந்து அப்படியே இந்த இடத்துல பின்னாடி நோக்கி வாங்க. இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர் அண்ட் see your image. கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உன்னோட இமேஜ் பிம்பத்தை பார். Observe your image in the mirror when you move back. நீங்கள் கண்ணாடியிலேருந்து பின்னோக்கி நகரும்போது அப்போ உங்களுடைய இமேஜை அந்த மிரரில் பாருங்கள். கம் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் எகைன். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? அந்த மிரருக்கு அருகில் அப்படியே முன்னோக்கி போங்க. வாட் டு யூ இன்ஃபர்? நீ என்ன பார்க்குற? இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான பதிலை எழுதுவோமா? யுவர் இமேஜ் இன் தி மிரர் இஸ் டேஷ், பிக்கர், ஸ்மாலர், சேம் சைஸ். கண்ணாடியில் உன்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீ நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் சைஸ். இதுக்கு அண்டர்லைன் பண்ணி இங்கே எழுதுங்க. when you go back your image moves dash. நீங்கள் அப்படியே பின்னாடி நகர்ந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்வேர்ட்னா பின்னோக்கி, ஃபார்வேர்ட்னா முன்னோக்கி. அப்போ பேக் அப்படின்னா பேக்வேர்ட், பின்னோக்கி. the distance between you and mirror and the distance between you and your image is dash. உனக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரமும் உனக்கும் உன்னுடைய இமேஜுக்கும் இடைப்பட்ட தூரமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குமா அன்ஈக்குவலாக இருக்குமா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்ணாடியிலேருந்து நகர்ற தூரமும் அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற தூரமும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் அன்ஈக்குவல்னா ஈக்குவல். அதை எடுத்து இங்கே எழுதுங்க. when you come forward to the mirror your image moves. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிரரை நோக்கி அப்படியே முன்னாடி நகர்ந்து வரீங்க. அப்போ வரும்போது அப்போ அந்த இமேஜினுடைய நகமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்வேர்டாக இருக்குமா பேக்வேர்டாக இருக்குமா அப்படின்னா இங்கே ஃபார்வேர்ட் இருக்கிறதுனால இங்கே என்னது முன்னோக்கி தான் இருக்கும். நீ முன்னோக்கி தான் கண்ணாடியில் இருக்கிற உன்னுடைய இமேஜும் முன்னோக்கி வரும். அப்போ ஃபார்வேர்டு. அதை எடுத்து எழுதுங்க. when you raise your right hand the image in the mirror looks like dash hand is raising. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி உங்களுடைய ரைட் ஹேண்டை தூக்கி காமிச்சிங்கன்னா இமேஜில் என்ன ஹேண்டு ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா லெஃப்ட். அதை எடுத்து எழுதுங்க. when you raise your left hand, நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டை கை தூக்குனீங்கன்னா the image in the mirror looks like, கண்ணாடியில் இருக்கிற இமேஜில் அந்த ஹேண்டு எது ரைசிங் ஆகிருக்குன்னா இங்கே லெஃப்ட்டுன்னு இருக்கிறதுனால அந்த கண்ணாடியில் ரைட் ஹேண்டு ரைசிங் ஆகிருக்கும். below tick the image that shows the reflection of the given shapes. இப்போ இந்த பிக்சர் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் மிரரை வச்சு பாருங்கள். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தெரியுமா, இந்த ஷேப் தெரியுமா, இந்த ஷேப் தெரியும்னா பியில் இருக்கிற ஷேப் தான் நமக்கு தெரியும். இப்போ நான் வச்சு பார்த்தேன், அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி அந்த மிரர்லேயும் தெரியும். Take a mirror, draw a line on a white paper using a pencil and place it in front of the mirror. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு ஒயிட் ஷீட்டில் ரூல் பென்சிலால் ஒரு கோடு வரைங்க.
அதை கண்ணாடிக்கு முன்னாடி காட்டுங்க. டேக் another paper and draw D and put it in front of the mirror. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு D வரைங்க. வரைஞ்சி கண்ணாடி முன்னாடி காமிங்க. அப்சர்வ் த இமேஜ் ஆஃப் ஆல்ஃபபெட் D in the mirror. அந்த Dன்ற அந்த இமேஜ் வந்து கண்ணாடி முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. If we consider the alphabet D as a object, அந்த Dன்ற ஒரு பொருளில் வந்து அந்த நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த D எப்படியா மாறிடும், D இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இஸ் த இமேஜ் திஸ் ஈவெண்ட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த D வந்து மிரரில் பார்க்கும்போது இப்படி இமேஜாக இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த Dன்றது எப்படி இருக்கு, இந்த பக்கம் இந்த ஷேப்பில் இருக்கும். நவ் ரிமூவ் த மிரர். த லைன் drawn using pencil is called as the reflection axis. தற்போது கண்ணாடியை வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு கோடு வரைஞ்சிருந்தேன்னா இந்த இடத்துல கண்ணாடி பதில் ஒரு கோடு இருக்கும். அதுலேருந்து இதுக்கு தான் என்ன பேருன்னா பிரதிபலிப்பு அச்சுன்னு பேர். இங்கிலீஷில் வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த D எப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி Dயா நமக்கு மிரரில் தெரியும். பாருங்க, அப்சர்வ் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் இன் த மிரர் ஆர் ஈக்குவல் இன் சைஸ். அந்த ஆப்ஜெக்டும் அந்த மிரரில் இருக்கிற இமேஜும் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கும். த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ரெஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த இமேஜுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது தானே, அது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த பக்கம் மிரரில் இருக்கிறதும் இந்த பக்கம் ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். If direction of the object is left to right, then the direction of the image on the mirror will be from right to left. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய டைரக்ஷன் இருக்குது தானே, அது லெஃப்ட் டு ரைட்லேருந்தும் இருந்ததுன்னா மிரரில் பார்க்குற இமேஜ் ஆனது ரைட் டு லெஃப்டாக மாறி இருக்கும். ட்ரை யுவர் செல்ஃப். Draw some of your favorite shapes and draw its reflection images on a chart and show it to your teacher. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ஷேப்ஸ் வரைஞ்சி அதனுடைய கண்ணாடி முன்னாடி வச்சு அதனுடைய ரெஃப்ளெக்ட் அந்த பிம்பத்தை இங்கே வரைங்க. இங்கே பாருங்கள், இந்த C இப்படி வந்திருக்கு, O இது மாதிரி வந்திருக்கு, E வந்து இந்த ஆப்போசிட் சைடில் வந்திருக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் டீச்சர்கிட்ட காமிங்க. லெட்ஸ் என்ஜாய் இட். Take a rectangle shaped paper and fold it into two equal parts. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பேப்பரை இப்படி எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அதை நல்லா ஃபோல்டு பண்ணுறோம். பண்ணனா இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபோல்டு பண்ணி வரும்போது இப்படி வரும் தானே. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம், drop a thread in the ink pot and drag it out into the folded sheet. Now open and see the folded sheet. What do you see? இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு நூல் இருக்குது தானே, அந்த ஃபோல்டு பண்ணும் போது ஒரு நூலை எடுத்து இங்கில் நனைச்சி இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு இழுக்கிறீங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற இங்கினுடைய கலரும் இந்த சைடில் இருக்கிற இங்கினுடைய கலரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இது மாதிரி படிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.1D able to explore symmetry in familiar 3D shapes like in alphabets intuitively. இப்போ 3D ஷேப்ஸ்னுடைய சமச்சீர் தன்மையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if we cut an apple into two equal halves, we observe that two parts are in symmetry. இப்போ நம்ம ஒரு ஆப்பிளை வந்து 2 பார்ட்ஸாக வந்து வெட்ட போகிறோம். அப்போ அந்த 2 பார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்களா இந்த சிமெட்ரி சமச்சீர் தன்மை இந்த மாதிரி சமமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் தன்மை.
Symmetry is an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. இப்போ இந்த சமச்சீர் தன்மைன்றது மிக முக்கியமாக ஜியோமெட்ரிக்கல் கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலையும் இந்த சிமெட்ரி சமச்சீர் தன்மை இருக்கு. Artists, manufacturers, designers, architects and others make use of the idea of symmetry. யாரெல்லாம் இந்த சிமெட்ரியை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆர்டிஸ்ட்னா ஓவியர்கள், அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ்னா தயாரிப்பாளர்கள், அடுத்தது டிசைனர்ஸ் இந்த வடிவியல் நிபுணர்கள், அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ்னா வந்து கட்டடக்கலை நிபுணர்கள் மற்றும் பலரும் இந்த சமச்சீர் தன்மையை பயன்படுத்துகிறாங்க. Symmetry refers to the exact match in shape and size between two halves of an object. இந்த சிமெட்ரின்றது ஒரு ஆப்ஜெக்டினுடைய வடிவமோ அளவிலோ இரண்டு பார்ட்டாக பிரிக்கும்போது ரெண்டும் சரியாக மேட்ச் ஆகிறது, பொருந்துறது தான் வந்து சிமெட்ரின்னு சொல்லுவோம். When we fold a picture in two halves and if both the halves match exactly equal, then we say that the picture is symmetrical. ஒரு படத்தை ரெண்டு பாதியாக மடித்து இரண்டு பாதியும் மிகச்சரியாக பொருந்துச்சுன்னா அந்த படம் வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்லுவோம்னா சமச்சீர் தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இதில் எல்லாமே வந்து சிமெட்ரிக்கல் சமச்சீர் தன்மையுடையது. இதெல்லாம் ஆஃபாக நம்ம வெட்டினா கரெக்டாக ரெண்டாக ஈக்குவலாக பிரியும். லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த படத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் சென்டரில் இது மாதிரி வந்து ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இப்படி ஒரு லைன் வரைங்க, அப்போ தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா தெரியும். லைன் ஆஃப் சிமெட்ரி சமச்சீர் கோடு. லைன்னா கோடு. When a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. இந்த படத்தை ரெண்டு சரிபாதியாக பிரிக்கிறதுக்கு எது உதவுதுன்னா ஒரு கோடு மூலமாக பிரித்தனா அந்த கோடு அப்படத்தினுடைய சமச்சீர் கோடு. தமிழில் என்ன சொல்வது, இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா the line of symmetry or axis of symmetry சொல்லுவோம். இன்னும் என்ன சொல்லுவோம்னா இந்த கோட்டுக்கு சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம், axis of symmetry சொல்லுவோம். இதுதான் என்னது axis of symmetry சொல்லுவோம். பார்த்தீங்களா, சன் எல்லாமே ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு தானே. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள். 4 lines of symmetry. We can divide a square in 4 ways symmetrically. இந்த ஸ்கொயரை வந்து 4 lines of symmetry சொல்லுவோம். 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது ஸ்கொயரில். அதை 4 waysல வந்து நம்ம பிரிக்க முடியும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த படத்தில். இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்தது வந்து ரெக்டாங்கிளில் பாருங்கள் 2 lines of symmetry. இதில் 2 symmetry lines இருக்குது. We can divide a rectangle in 2 ways symmetrically. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 2 waysல வந்து நம்ம பிரிக்க முடியும். அடுத்தது பாருங்க ப்ராஜெக்ட். லிஸ்ட் ஆஃப் 2 symmetrical objects that you know. இந்த உங்களுக்கு வந்து உனக்கு தெரிஞ்ச 2 சமச்சீரான ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் தக்காளி டொமேட்டோ சொல்லலாம், சன்ஃப்ளவர் சொல்லலாம், மேலே இருக்கிற ஆப்பிள் சொல்லலாம், பட்டர்ஃப்ளை சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். Take the picture which exhibit symmetry. இப்போ இந்த படத்தில் பாருங்கள் கரெக்டான சமச்சீர் தன்மை உடையது சிமெட்ரி உடையதுக்கு நம்ம டிக் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கிறோம். இப்போ பிரிக்கும் போது அப்போ இது சமமாக பிரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கிராப், இதையும் இந்த நண்டையும் பிரிக்கும் போது 2 சமமாக பிரிக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 2த்துக்கும் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் கம்ப்ளீட் த அதர் ஆஃப் டு மேக் த கிவன் ஃபிகர் சிமெட்ரிக். ஒரு ஆஃப் கொடுத்துட்டாங்க, நடுவில் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துட்டாங்க, அச்சு கொடுத்துருக்காங்க, சமச்சீர் தன்மை கோடு கொடுத்துருக்காங்க. மீதி பார்ட்டை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் இப்படி வரைஞ்சி பழகுங்க.
Draw the lines of symmetry for the following figures and write the number of lines of symmetry. நல்ல படத்தை பாருங்க. இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வரைஞ்சிக்கலாமா? 1 2 3 4. இப்போ எத்தனை லைன்ஸ்? 4. அப்புறம் ரெக்டாங்கிளில் பாருங்க 1 2. அப்போ 2. இந்த இதில் பாருங்க 1 2 3 3. இந்த ஏரோ மார்க்கில் பாருங்க, இந்த சென்டரில் மட்டும் 1. அம்பர்லாவில் 1. அப்புறம் கோகனட் ட்ரீலையும் 1. இது மாதிரி நீங்கள் லைன் போடுங்க. 1 2 3 4 4. அடுத்தது பாருங்க, இதில் பாருங்க 1 2 3 4. அப்போ 4. அதே மாதிரி 1 2 3 4. நீங்கள் நல்லா இந்த இதை வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. 4. இந்த புனல் பாருங்கள், இதில் இந்த இடத்துல வச்சா 1. இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுட்டு அதுக்கு கரெக்டான இதை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். அடுத்து பாருங்கள், திங்க். Can we divide the irregular? Can we divide irregular? If no, why? If yes, how? Justify your answer. ஒழுங்கற்ற திட வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? உனது விடைக்கான சரியான விடையை வந்து நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் தானே, நல்லா பார்த்துட்டிங்களா? இந்த பிக்சரை பாருங்கள். Can we divide the irregular solids symmetrically? If no, why? இதை வந்து நம்ம வந்து 2 ஈக்குவலாக சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. They are not equal parts. இதை பிரித்தாலும் நமக்கு ஈக்குவல் பார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. Write the alphabets of English which are not symmetrical. சமச்சீரா பிரிக்க முடியாத ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாமா? என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? F G L N P Q R S. அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் கூட நம்ம பிரிக்க முடியாமல் இருந்தோன்னா அது கூட எழுதலாம். வேறு லெட்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் எழுதலாம். அடுத்து பாருங்க. Write the alphabets of English which are symmetrical. Further find whether the symmetry is horizontal and vertical. இப்போ ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு இங்கிலீஷில், அதில் வந்து எதெல்லாம் சமச்சீர் தன்மை கொண்டது அதை எழுதிட்டு, எதெல்லாம் ஹரிசான்டல்னா கிடைமட்ட கோடு, படுக்கை கோடுன்னு சொல்லுவோம். வெர்டிக்கல்னா நேர்கோடு. எது இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் வெர்டிக்கல் லைனில் இருக்குது, ஹாரிசான்டல் லைனில் வருதுன்றத நம்ம இப்போ பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனில் இருக்கிற ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இந்த லெட்டர், இது வந்து ஹரிசான்டல், இது வெர்டிக்கல். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி பிரிக்கணும், அப்புறம் இப்படி பிரிக்கணும். அதே மாதிரி இதை வந்து இப்படி டாட் போட்டு இப்படி பிரிக்கணும், அப்புறம் இப்படி டாட் போட்டு பிரிக்கணும். அதே மாதிரி ஹெச்சை பாருங்கள், இப்படி பிரிக்கணும், இப்படி பிரிக்கணும். அப்போ XOIH அது வந்து ஹரிசான்டல் லைன்லேயும் வரும், வெர்டிக்கல்லையும் வரும். உங்களுக்கு இது புரிஞ்சதா? அடுத்தது பாருங்க. Circle has many lines of symmetry. Is it true? Why? வட்டமானது பல சமச்சீர் கோடுகளை உடையது. இது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுதான் சர்க்கிள். இது வந்து பல சமச்சீர் தன்மை உடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று,
இப்படி ஒன்று என்னது நிறைய லைன்ஸ் வந்து வருது. அப்போ பாருங்க, if has infinite lines of symmetry, the circle is symmetric along all the diameters. எல்லா இதுலையுமே என்ன ஆகுது, சமச்சீர் கோடு வருது. சர்க்கிளில் வந்து பல சமச்சீர் கோடுகள் இருக்கு, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் இருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க, இப்படி கூட போடலாம், இங்கே இப்படி போடலாம், இப்படி போடலாம், அப்புறம் இப்படி போடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, find the three numbers between 1 to 9 which are symmetrical. நல்லா கவனி, 1க்கும் 9க்கும் பிட்வீன் இடையே வந்து சிமெட்ரிக்கல் உள்ள நம்பர்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன எழுதலாம்? 1 எழுதலாம், 3 எழுதலாம், அப்புறம் 8. அடுத்தது, find two numbers between 1 and 9 which has two lines of symmetry. இந்த 2 lines ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சொன்னதானே, அந்த 2 லைன்ஸும் இருக்கிற ஒரு நம்பர் எதுன்னா 8. இங்கே பாருங்க, 3ல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் 3ல இருக்கும். ஆனால் 8ல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலும் இருக்கும், வெர்டிக்கலும் இருக்கும். Do you know தாஜ்மஹால் in Agra is a symmetrical monument. ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் வந்து ஒரு சமச்சீரான சிமெட்ரிக்கல் மான்யூமெண்ட்னா சமச்சீரான நினைவு சின்னமாகும். அடுத்து ப்ராஜெக்ட், ரைட் ஆல் த 26 alphabets of English in a chart. Draw the lines of symmetry for symmetrical alphabets. Circle the letters that are not symmetrical. நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் 26 எழுதி எதெல்லாம் வந்து நமக்கு சிமெட்ரிக்கல் இந்த இது வருது, எதெல்லாம் வரலன்றதை நம்ம பார்க்கணும். பாருங்க, ஏ எடுத்துட்டேன்னா ஏல பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், சியில் பார்த்தா இப்படி வரும், ஹரிசாண்டல் லைனில் இருக்கும், டிலையும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஈலையும் பார்த்தா இப்படி இருக்கும், எஃப்ல வந்து வராது, சிமெட்ரிக்கல் லைன் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு சர்க்கிள் போடணும், ஜிக்கு சர்க்கிள் போடணும். அடுத்தது ஹெச்சுக்கு பாருங்க, ஹெச்சுக்கு பாருங்க, இந்த லைனும் வரும், இந்த லைனும் வரும், ஐக்கும் இந்த லைன் டாட்ஸும் வரும், இதுவும் வரும். ஜேக்கு வந்து வராது, அதனால என்ன பண்ணணும்? அதுக்கு சர்க்கிள் போடணும். கேக்கு வரும், கேக்கு வரும்போது அது என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இப்படி இப்படி போடணும். எல்லுக்கு வராது, அதனால என்ன பண்ணணும்? அதுக்கு சர்க்கிள் போடணும். அடுத்து எம்முக்கு பாருங்க, இந்த இப்படி லைன் வரும், இப்படி லைன் வரும், அது எண்ணுக்கு வராது, அதனால அதுக்கு சர்க்கிள் போடணும். ஓக்கு பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைனும் வரும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனும் வரும், வெர்டிக்கல் லைனும் வரும், இப்படி வரும். ஓகேவா? பிக்கு வராது, அதுக்கு என்ன பண்ணணும்? சர்க்கிள் போட்டுக்கணும். கியூக்கும் வராது, சர்க்கிள் போடணும். ஆருக்கும் வராது, எஸ்ஸுக்கும் வராது, டிக்கும் வராது. யூக்கு பார்த்தீங்கன்னா வரும், இந்த பாருங்க, பிக்கும் வரும் ஸ்ட்ரைட்டாக, டபிள்யூக்கும் வரும், எக்ஸுக்கு வந்து 2 லைனும் வரும் பாருங்க. ஆனால் ஒய்க்கு இசட்டுக்கும் வராது. அப்போ எதெல்லாம் வந்து சர்க்கிள் போட்டிருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியாது, சமச்சீர் தன்மையற்ற ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்களா, ஹரிசாண்டலும் வருது, வெர்டிக்கலும் வருது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. இது கண்டினியூஷனை வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.